அதிமுகவோடு கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என தவக விளக்கமளித்திருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி என்பது முற்றிலும் தவறானது என்று தவேக விளக்கமளித்திருக்கிறது. முன்பு தவேகவின் அரசியல் கொள்கை என்பது அதிமுகவோடு ஒத்துப்போயிருப்பதால் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்று கணிக்கப்பட்ட சூழலில் தவேகவினுடைய இந்த விளக்கம் என்பது புதிய பார்வையை எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, தவேக தரப்பில் இருந்து என்ன விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல? அதிமுகவோடு ஏன் கூட்டணி அமைப்பது முற்றிலும் தவறுன்னு தவேக சொல்லுது? நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். நிலையில் கடந்த அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட மாநில முதல் மாநாடு என்பதையும் நடத்தியிருந்தார். இந்த மாநாட்டுக்கு பிறகாக அதிமுகவை விமர்சிக்காததால் கூட்டணி என்ற நிலைப்பாடு என்ற பலரும் பேசி வந்தனர். குறிப்பாக அரசியல் விமர்சகர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் தொடர்ந்து ஆதரவு நிலைப்பாட்டை பேசி வந்தனர். நிலையில் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு என்று ஒன்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் நமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கம் எடுத்திருத்துள்ளார். கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் 2026 நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இச்சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது எனவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என குறிப்பிட்டிருக்கிறது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை பேசியவர்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் தலைமை நிலையம் அதாவது தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதில் இதுவரை பேசி வந்த அதாவது அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாடை பேசி வந்த நிலையில் தற்போது அது முற்றிலும் தவறானது என தமிழக வெற்றி கழகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. விஷ்ணு, அதிமுகவோடு கூட்டணி என்பதை மறுக்கும் வகையில தான் இந்த விளக்கம் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட்டணியே இல்லை என்பதை மறுக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இல்லையா? நிச்சயமாக இதில் அதாவது இன்னும் தேர்தலை சந்திக்க ஒரு வருடம் இருக்கும் நிலையில் தொடர்ந்து தமிழக வெற்றி முதல் மாநாட்டுக்கு பிறகு அந்த தேர்தலை சந்திக்குமான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் செய்து வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக முதல் மாநில மாநாட்டில் அந்த அஇஅதிமுக எதிரான எந்த பேச்சுக்களும் இடம்பெறவில்லை என்பது நிலையில் அந்த கருத்துக்கள் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக அஇஅதிமுக தலைவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து மாற்றுக் கட்சி தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் இந்த கேள்வி என்பது எழுப்பப்பட்டது. இதில் இரு தரப்பிலும் அந்த உறுதியான நிலைப்பாட்டை என்பது கொடுக்கவில்லை. குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என தமிழக வெற்றி கழகமும், அதே போல அஇஅதிமுக அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி நாங்கள் இதுவரை கிடையாது, எதிர்காலத்திலும் கிடையாது என உறுதியான எந்த இடத்திலுமே அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த ஒரு அந்த விளக்கம் என்பதும் தற்போது கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டையே முன்னிறுத்தி வெளியிடப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. அழுத்தம் திருத்தமாக அஇஅதிமுகவுடன் என்றுமே கூட்டணி கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவிக்காததையும் இதில் நாம் பார்க்க முடிகிறது.
விஷ்ணு, அதிமுகவோடு கூட்டணி என்பது தவறானது, இது உண்மைக்கு புறம்பானது என்கின்ற வகையில தாவேகா தெரிவித்திருக்கிறது. ஆனா நீங்க சொல்றதை போல அதிமுக தரப்பிலிருந்து வெளிப்படையாக தாவேகாவோடு கூட்டணி அமைக்க போவதில்லைங்கிற எந்த மறுப்பும் வரவில்லை. ஆனால் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு அரசை அமைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுவோம்னு தாவேகா சொல்லியிருக்கு. அப்ப வேறு கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான முனைப்புல ஈடுபடுவாங்க அப்படிங்கறத நம்ம இதன் வாயிலாக புரிஞ்சுக்கலாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.